ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னடா மட்டன் காமிக்கிறோன்னு நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி வந்து மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்யலாங்கிறது வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது செய்கிறதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், நாங்கள் மசாலாவை வெறும் வானலியில் வறுத்து வச்சுருக்கோம். மல்லி ஒரு ஸ்பூனு, ஜீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் அரை ஸ்பூனு, காரத்துக்கு வரமிளகா, கொஞ்சம் வந்து பட்டை, ஒரு 2 கிராம்பு, கொஞ்சம் பிரிஞ்சி இலை இதெல்லாம் வந்து வறுத்து ஆற வச்சுருக்கோம். இது வந்து ஒரு ஃபைன் பவுடராக நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். கோலா உருண்டைங்கிறதுனால ஜஸ்ட்டு நம்ம மட்டன் பீஸை போட்டு லைட்டாக ஒரு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் வாங்கும் போதே கொத்துக்கறி மாதிரி அப்படி வாங்கியிருந்தோம் அப்படின்னா நல்லா இதை பண்ணி கொத்துக்கறி மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. இது நாங்கள் அப்படி வாங்காதனால ஜஸ்ட்டு மிக்சியில் லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், நம்ம மிக்சி ஜாரில் கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த மட்டனை வந்து பார்த்திங்கன்னா வெறும் வானலியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் நல்லா போட்டு வணக்கணும். பாருங்கள், வணக்க அதில் இருக்க தண்ணி அப்படியே பாருங்கள், தண்ணியும் ஊற்றலை எண்ணெயும் ஊற்றலை, நல்லா வணக்கணும். பாருங்கள், அந்த தண்ணி வத்துற அளவுக்கு வணக்குங்க. அதுக்கப்புறம் இந்த ஹாஃப் ஸ்டேஜ் வரும்போது லைட்டாக உப்பு, கல்லுப்பு போடுங்க. பாருங்கள், நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா பாருங்கள், தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி நல்லா இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இது குக்கர்லலாம் வைக்க மாட்டோம், இதில் வேகிறது தான். அதனால் கொஞ்சம் நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணி அப்படின்னா இந்த எப்படி எக் புஜ்மா பண்ணுற மாதிரி நல்லா வருது பாருங்கள். மட்டன் சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த அதை வந்து மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த கறியையும் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒன்றா கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம வணக்கி வச்சுருக்க மட்டன் அப்படியே சேர்த்து ரெண்டையுமே நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது, ஆட் பண்ணாமல் அப்படியே இது கிரைண்ட் பண்ணணும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துறோம் அதில். அப்புறம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுறோம். இப்போ இதை நல்லா வந்து பிசையணும். பிசைஞ்சதுக்கப்புறம் நம்மளோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பாலாக பிடிச்சிக்கலாம். இல்லை பெருசாக வேணால் பெருசாக கூட பிடிச்சிக்கலாம். பிடிச்சி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் நம்மளோட மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆகிடும். கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மட்டனை சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. பால் கோலா உருண்டை ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தால் மட்டன் கோலா உருண்டை ரெடி. வானலியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. பாருங்கள், நம்ம இப்போ கோலா உருண்டையே போட்டாச்சு. பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், கோலா உருண்டை ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து கடையில் வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள், கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. வாங்க பிளேட்டிங் பண்ணலாம். பாருங்கள், நம்ம சுவையான மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. சைடிஷ்க்கு மயோனிஸ் நான் வச்சுருக்கேன். நீங்கள் சாஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ஜஸ்ட் டெக்கரேஷனுக்காக லெமன் வேணாலும் வச்சுக்கலாம். லெமன் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்புறமேட்டு வந்து கொத்தமல்லி தழை, புதினா தழை டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு லைட்டாக மேலே தூவியிருக்கேன். பாருங்கள், நம்மளோட சுவையான டேஸ்டான கோலா உருண்டை, மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நம்ம குழந்தைங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட போகிறாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.